ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். நம்மளோட 30 days 3 kg லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 2ஓட வீடியோ. டே 2 அன்னைக்கு நான் என்ன சாப்பிட்ருக்கேன், என்னோட வெயிட் என்ன இருக்குது, நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி பேசினதுக்கு சிலருக்கு புரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அடிக்கடி கேட்குற கேள்வி, நீங்கள் ஏன் சிஸ்டர் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது. நான் சொல்லாமலாம் எல்லாம் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க், ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ண வரைக்கும் என்னால் அதை வந்து ஒரு ஒரு ஷார்ட் டைமாக, இப்போ ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 10 நாள் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை வந்து லாங் டைமாக என்னால் கொண்டு போக முடிஞ்சதே கிடையாது. எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காமையோ, இல்லை எனக்கு அல்சர் இருக்கிறனால என்னோட அல்சர் பிரச்சனை அதிகப்படுத்தியோ, இல்லைன்னா என்னோட பிபியை லோ பண்ணியோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்பவுமே ஒரு சொதப்பலை கொடுக்க தான் செய்யும். அதனால தான் நான் பொதுவாக வெயிட் லாஸ் ட்ரிங்க் பக்கம் அதிகம் போகிறது கிடையாது. ஷார்ட் டைமாக கொஞ்ச நாளைக்கு எடுக்கலாம், அப்புறம் விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான். அது வந்து உங்களுக்கு தேவையே படாது. நீங்க அதுக்கு பதிலா அந்த ஜீரக தண்ணீர், வெந்தய தண்ணீர், சோம்பு தண்ணி குடிக்கிறது, அது தவிர்த்து வந்து வெறும் சுடு தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி பசிக்கிறப்போ இந்த ஜீரக தண்ணியெல்லாம் குடிக்கிறப்போ உங்களோட பசியை நல்லாவே அது கண்ட்ரோல் பண்ணும். டெய்லி ஜீரக தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் ஜீரக தண்ணீர் எடுக்கிறீங்கன்னா, ஒரு நாள் வெந்தய தண்ணீர், ஒரு நாள் மல்லி தண்ணி, ஒரு நாள் சோம்பு தண்ணி, ஒரு நாள் பட்டை லவங்கம் போட்ட தண்ணி, இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். அது அது குடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் ஆகும். அதே சமயம் உங்களோட பசியை அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட மெட்டாபாலிசை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து லாங் டைமா கூட ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, அது வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்க மட்டும்தான் குடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வீட்டில் வந்து எல்லாருக்குமே நீங்க அது கொடுக்கலாம். அது கொடுக்கறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து நீங்க உட்காந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டு அதை எடுத்து வச்சு நீங்க தண்ணி காய்ச்சி டெய்லி வெறும் வயித்துல அதை குடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு தேவையே படாது. கரெக்டான டயட் இருந்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கோட தேவையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் போடுறீங்க அப்படின்னா, அதுல வந்து கார்பை குறைச்சிட்டு புரோட்டீனையும் ஃபைபரையும் அதிகப்படுத்தி ஒரு டயட் பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சுட்டு அந்த டயட் பிளான் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு கடகடகடன்னு வெயிட் குறையும். கூட ஒர்க் அவுட் கூட பண்ணீங்கன்னா உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி நீங்க அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஆனா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா சாப்பிடணும். நிறைய வெஜிடபிள்ஸும் புரோட்டீனும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குட் ஃபேட், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் பிளான் போட்டு எல்லா நியூட்ரிஷனும் வர்ற மாதிரி ஒரு டயட் சார்ட் போட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கேன், வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சாதான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிள் நான் சொல்லுவேன். நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அப்படின்னா லோ கார்ப் டயட். அந்த லோ கார்ப் டயட்டை வந்து நீங்க ஒரு ஷார்ட் டைமா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே இல்லாம நீங்க ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்து ஒரு ஃபேட் கட் ட்ரிங்க் எடுத்து அப்படியெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு கரெக்டா ஒரு டயட் பிளான் போட்டாலே உங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதனாலதான் நான் மோஸ்ட்லி வந்து வெறும் தண்ணி குடிக்கிறது. காலையில எழும்பி வெறும் வயிற்றுல பாத்தீங்கன்னா நான் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அந்த தண்ணி குடிச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா என்னோட அடுத்தடுத்த உணவுகளை நான் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்படிதான் என்னோட டயட் பிளான்ல எப்பவுமே இருக்கும். அது இன்னைக்கு நேத்து கிடையாது. நான் ரொம்ப நாளா அப்படிதான் ஃபாலோ பண்ணேன். டயட்ல வந்து ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான் நான் வந்து இந்த வெறும் வயிற்றுல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது, ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த பூண்டு எடுக்கிறது. பூண்டெல்லாம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நமக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பூண்டை வறுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா எண்ணெயில இல்லை வெறும் சட்டியில வறுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால பூண்டெல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2018 சேனல் ஆரம்பிச்சேன். அப்போதுல இருந்து அந்த பூண்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், அதெல்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. அதை தவிர்த்து நீங்க ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அதை குடிச்சாதான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் நான் அதை உங்களுக்கு வந்து எப்பவுமே இதை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து வீடியோஸ்ல கூட மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறது, லெமன் ஜூஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா கூட உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸும் பண்ணலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் என்ன இருக்கு, என்ன நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறது
இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா நான் வெறும் மேட்டில் தான் நான் வெயிட்டு செக் பண்ணுவேன். 76.600 இருக்கேன். எப்போ தான் இந்த 76லேருந்து 75க்கு போகும் அப்படின்னு இருக்கும். ரொம்ப நாளாக இதிலேயே சுற்றிட்டு கிடக்கேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு காலையில் வெறும் மேட்டில் தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். டீ வந்து இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். காலையில் ஒரு கப்பு டீ, சாயங்காலம் ஒரு கப்பு டீ, 2 கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்துப்பேன். நான் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு டீ காஃபி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. டீ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை வேக வச்சது, ஒரு பெரிய குக்கும்பர் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆப்பிள் ஒன்று. ஸோ இது இவ்வளோ தான் இன்றைக்கி காலை உணவுக்கு நான் எடுத்திருந்தேன். அப்புறம் மதிய உணவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முட்டை பிரியாணி செஞ்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு முட்டை பிரியாணி எடுத்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ரைஸு, அது கூட முட்டையும் இருக்குள்ள முட்டையும், அப்புறம் முட்டை பிரியாணியும், அது கூட வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காவும், அப்புறம் வந்து 2 சின்ன சைஸ் வந்து கேரட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் சீட்ஸ் மிக்சடாக கொஞ்சம் சீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்திருந்தேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு கூட வந்து கொய்யா வச்சு சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்துருந்தேன். எனக்கு இது பழக்கம் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறேன். எனக்கு பிரச்சனை வேறு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நைட்டு டின்னர் நான் ரொம்ப லேட்டாக நேரமே சாப்பிடுவேன் இல்லை, அதாவது ஒரு 5 மணிக்கு முன்னாடி என்னோட டின்னரை முடிக்கிறேன் இல்லையா, அதனால் காலையில் எனக்கு ரொம்ப பசிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா காலையில் எழும்பி அந்த தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது குடிச்சிட்டு எடுத்து வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இப்போதைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20 கவுண்ட் வச்சு 2 செட்டு பண்ணுவேன். உங்களால் ஒரேடியாக 2 செட்டு இல்லை 3 செட்டு பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ஒரு செட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறோ அந்த கேப்பில் எல்லாம் ஒவ்வொரு செட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும். நான் காலையிலே வந்து ஒரு 2 செட்டு முடிச்சுடுவேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நேற்றுக்கு இன்னும் வந்து எக்ஸசைஸ் பண்ண என்னால் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. வீசிங் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு இன்றைக்கி, அதனால் முடிஞ்சிச்சு. வீசிங் வந்து சில நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில நாள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த நாள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இந்த பேக் ரோட்டில் வர வெளிச்சம் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நேற்றெல்லாம் வந்து நான் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலுமே அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். நான் படுத்து செய்கிற மாதிரி சில எக்ஸசைஸ் வரும்ல, அது மட்டும் இன்றைக்கி என்னால் பண்ண முடியலை. நேற்றும் பண்ணலை, இன்றைக்கும் பண்ண முடியலை. ஏன்னா என்னோடய மேட் வந்து எக்ஸசைஸ் மேட் அங்கே வீட்டில் இருக்குது. அதுக்கு ஹஸ்பண்ட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதனால் அங்கேயே வச்சுருக்காங்க. இனி ஒன்று வாங்க வேண்டியதான் இருக்கும் போல், பார்க்கலாம். வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் எல்லாமே இந்த ஃபுல் வியூவில் வர எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கேமராவாக ரொம்ப லாங்கில் வச்சுட்டு தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தா தெரியும் நான் ஆள் வந்து மெலிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோட ஹிப்பு தொப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து லோ கார்ப் டயட், கம்ப்ளீட்டாக லோ கார்ப் டயட்டுக்குள்ளே வரும். ஸ்வீட் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து கூட ஸ்வீட் எடுக்கலைன்னா அந்த தொப்பையெல்லாம் நல்லாவே குறையும். ஆனால் நான் வந்து அதெல்லாம் எடுத்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் கொண்டு போகலாம், எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பண்ணுறப்ப இந்த ஆங்கிளில் வீடியோ பிடிக்கிறப்போ கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பார்க்கலாம். நாளைக்கு முதல்ல இந்த ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா எக்ஸசைஸுமே பண்ணியிருந்தேன். சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20 கவுண்டில் 2 செட் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி பழக்கம் இருக்கனால ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வீசிங் இல்லைன்னா நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாததுக்கு முக்கிய காரணம் எனக்கு கால் ஆணி இருக்குது. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், எனக்கு அது சரியாகவே இல்லை. அந்த கால் ஆணி பிரச்சனைனால ரொம்ப நின்றுட்டு ரொம்ப நேரம் சில எக்ஸசைஸ் எல்லாம் என்னால் பண்ண முடியாது. இந்த ஜம்பிங் ஜாக்ஸ் மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடியாது, ரொம்ப வலிக்கும் கால். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வெளிச்சத்தினாலையும் இது நமக்கு வந்து லைட்டு இந்த பக்கம்லாம் இருக்கிறனால என்னாச்சுன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து சரியாக தெரியலை. நேற்று வீடியோலையும் அப்படி தான், இன்றைக்கும் நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் எனக்கு சரியாக தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.